ஆடியன்ஸ் ராக்டு, டைரக்டர் ஷாக்டு அப்படிங்கிற அந்த ஒரு டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபன்னியான விஷயத்தை ஷேர் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பா ரஞ்சித் டைரக்ஷன்ல கார்த்தி நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் மெட்ராஸ். இந்த படத்தோட அந்த இன்டர்வல் போர்ஷன் இருக்குல்ல, அதுல பாத்தீங்க அப்படின்னா காளி கதாபாத்திரமும் அன்பு கதாபாத்திரமும் நிறைய பேர் அவங்கள கொள்றதுக்காக துரத்திக்கிட்டு இருப்பாங்க, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஓடி ஒளிகிறப்ப மைம் கோபியை பாத்துருவாங்க. பார்த்த உடனே கோவத்துல எல்லாமே இவனால நடக்குது அப்படிங்கிற உடனே கரண்டி எடுத்து, ஒரு பெரிய கரண்டி எடுத்து தலையோட அடிச்சு கொன்றுவாரு காளி, அதாவது கார்த்தி கதாபாத்திரம். இதுக்கு முன்னாடி அவர் என்ன செட் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னா, அங்க ரஞ்சித் வந்து காளி என்ன சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னா, இனிமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை மச்சான், கலையரசியை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ போறேன், ஒரு ஃபேமிலிக்குள்ள போக போறேன், ரொம்ப ஜாலியா என் லைஃபை வந்து லீட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. இந்த அன்பு கதாபாத்திரம் வந்து நமக்கு என்ன மச்சான், இனிமே இந்த எப்படி நம்ம ஜெயிச்சு வந்த இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு நம்மளுமே நம்ம ஊருக்கு ஏதாவது பண்ணிட்டு ரொனால்டி அவன் பையனை வந்து ஏதாவது படிக்க வச்சு இப்படி இப்படி செட்டில் ஆயிரணுங்கிற மாதிரி நான் ஒரு செட் பண்ணி வச்சிருந்தேன். அப்படிங்கிறப்ப இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கார்த்தி வந்து அடிச்சு இந்த மாதிரியான ஒரு சீன் கிரியேட் பண்றாருன்னா ஆடியன்ஸ் பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க. ஆடியன்ஸ் வந்து சேடா ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது இதுக்கப்புறம் லைஃப் வந்து சந்தோஷமா வாழ போறேன்னு நினைச்சேனே, இப்படி ஒரு பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை அவங்ககிட்ட வேணா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் அந்த சீனை டெவலப் பண்ணிருந்தாராம். ஆனா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா நடந்துச்சான். கார்த்தி அந்த பெரிய கரண்டியை தூக்கி அடிக்கிறாராம், ஆடியன்ஸ் எல்லாம் கத்தி விசிலடிச்சு கொண்டாடுறாங்களாம். அந்த சீனை ஒரு மாஸ் சீன் ஆக்கிட்டாங்க. ஒரு படத்துல ஒரு ஹீரோக்கா எப்படி இருக்கும், ஒரு மாஸ் கிரியேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சீனா அந்த சீனை ஆடியன்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர் பிளாக்க தரமா இன்டர் பிளாக் ப்ரோ பின்னிட்டாப்ல ரஞ்சித் அப்படிங்கிற மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவர் வச்சது ஆக்சுவலா அதுக்கு வைக்கவே இல்லை. ஆனா இவங்க வந்து ரஞ்சித் முரட்டு இன்டர்வல் கொடுத்தாரு, சரியான இன்டர்வல், அப்படி இப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புறம் தான் ரஞ்சித் ஒண்ணுக்கு ரியலைஸ் பண்ணாராம், காலங்காலமா தமிழ் சினிமாவை இப்படிதான் மோல்டு பண்ணி வச்சிருக்காங்க தமிழ் மக்களை, நம்ம வந்து இது உடனே எல்லாம் இது பண்ணிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணணும், நம்ம இப்படி அதாவது ஒருத்தனை அடிச்சு கொள்றது தப்பு, அடிச்சிருக்க கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல மக்கள் யோசிப்பாங்க நினைச்சோம். மாறா அவனை அடிக்கணும், மாசு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதை வந்து ஒரு மாஸ் சீனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு அது ரொம்ப ஒரு ஒரு பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவர்களே இந்த விஷயம் ஷேர் பண்றாரு. இந்த ஒரு சீன் பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களுக்கு பயங்கர மாசா சூப்பரியா அப்படிங்கிற விசில் அடிச்சு என்ஜாய் பண்ற ஒரு தியேட்டர் மூமெண்டா இருந்துச்சா, இல்ல சார் பாவம் அடிச்சிருக்க கூடாது, அவர் லைஃப் என்ன ஆக அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சீங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.